இன்னைக்கு வந்து புதுசா வந்து 3000 ரூபாய் வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போறாங்களாமே. ஆமாங்க. 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர். இன்னைக்கு திடீர்னு வந்து எலெக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்குடா, அறிவிப்புங்கடா நான் சொல்லிட்டு எந்திரிச்சு பல்வலிக்கிட்டு இன்னைக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. எத்தனை இடத்துல தாவிக்கா வந்து எத்தனை இடத்துல நாங்க வந்து போட்டியிட போறோம், எந்த இடத்துல இருந்து போட்டியிட போறோம், நாங்க எத்தனை இடத்துல வந்து போட்டியிட போறோம், இல்ல அதிமுக வந்து எத்தனை தொகுதி நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காது எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடியே ஒரு கணிப்பு அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னா சுதந்திரம் இருக்கு. டெமோக்ரஸி நாங்க ரொம்ப நம்புறோம். ஸோ டெமோக்ராட்டிக்கலி அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, கொடுத்துருக்காங்க, கொடுக்கட்டும். பல இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம், திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே சமீபத்தில் பீகார்ல வந்து பாஜக வந்து அப்படி இப்படி இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் அப்படி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி பீகார்ல பாஜக பார்த்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கணிப்பு பார்க்கும்போது தவறாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுதான் சொல்றேன், கருத்து கணிப்பு நீங்க கொடுத்தாலும் அது திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து உத்தரப்பிரதேசத்துல நீங்க ஜெயிக்க முடியாது, பீகார்ல நீங்க ஜெயிக்க முடியாது சொன்னாங்க. ஆனா பீகார்ல சிங்கிள் லார்ஜஸ்ட் வந்து பாஜக தானே வந்திருக்கு, யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி நான் இன்னைக்கு கருத்து கணிப்பு எடுக்கல, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆசாம்லயும் வெஸ்ட் பெங்காலையும் மிகப்பெரிய வெற்றி பாஜக பார்க்க போகுது. இன்னைக்கு வந்து புதுசா வந்து 3000 ரூபாய் வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போறாங்களாமே. ஆமாங்க. 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர். இன்னைக்கு திடீர்னு வந்து எலெக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்குடா, அறிவிப்புங்கடா நான் சொல்லிட்டு எந்திரிச்சு பல்வலிக்கிட்டு இன்னைக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல. போன தேர்தலில் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல என்ன இருந்தது, அறிவிப்புல என்ன இருந்தது, பெண்களுக்கு இது பண்ணுவோம் கொடுத்தாங்களா? 1000 ரூபாய் ஆரம்பத்தில் 6 மாதம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. அப்புறம் திடீர்னு பெண்களுக்கு மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து இத்தனை நாட்களாக வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. போராட்டம் நடத்திட்டோம், நமக்கு என்ன? தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து பொங்கல் பரிசு, ஏன் தீபாவளி வந்தது, கிறிஸ்மஸ் வந்தது, நியூ இயர் வந்தது, போனஸ் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அதான் தேர்தலுக்கு முன்னாடி இது எல்லாமே டாக்டிக்ஸ், மக்களை ஏமாத்துறதுக்கான டாக்டிக்ஸ். அந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கு. ஏன்னா மக்களை எப்படி ஏமாற்றணும், லூட் எப்படி பண்ணணும், தனக்கு மட்டும்தான் லாபமாக சாதகமாக என்ன செய்யணும், அது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் 3000 மீதி 2000 ரூபாய் அவங்களுக்கு போகணும் இல்லைங்க. எல்லாமே மக்களுக்கு கொடுத்துட்டாக்கா அப்புறம் அவங்க வீட்டில் என்ன போகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பரவாயில்லையே, அதை நான் சேர மாட்டேன் சொல்லலைல்ல, அது வரைக்கும் ஓகே தானுங்க.